ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அல்ட்ரா வெட் கிரைண்டர் ரிவ்யூ பார்க்கலாம். நான் வந்து இது கோயம்புத்தூர் வசந்த் அண்ட் கோல வாங்கினேன். பரவாயில்லைங்க, நல்லாவே ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. ஆஃபரும் நிறையா போயிட்டுருக்கு. நான் வந்து 2.5 லிட்டர் வெட் கிரைண்டர் வாங்கினேன். இதோட கிரைண்டரோட கல் டைப் வந்து கோனிக்கல் டைப்பு. நான் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது பட்டர்ஃப்ளை. அதில் வந்து கல் டைப் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இது வாங்கினா வந்து நம்ம வந்து மாவெல்லாம் வந்து தள்ளி விட வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஒயிட் கலரில் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து சரி எனக்கு ஓகேவாக பட்டுச்சு, அதனால் நான் இது வாங்கினேன். இந்த மேலே இருக்கிறது நம்ம லாக் வந்து முன்னாடி இருந்த கிரைண்டரில் வந்து லாக் வந்து அதுக்குன்னே ஒரு லிட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கிரைண்டரில் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகே, வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா அல்ட்ரா டைப்பில் எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே வாங்கலான்னு வாங்கினேன். பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. நான் வந்து ஒரு டைம் மட்டும் நான் வந்து சீசனிங்காக யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது சீசனிங் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ பண்ணினேன். ஓகே, சீக்கிரமாகவே மாவாயிடுச்சு. நான் வந்து பச்சரிசி போட்டிருக்கேன். 10 மினிட்ஸ்லேயே நல்லாவே மாவாயிடுச்சு. பாருங்கள். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லிட் கொடுத்துருக்காங்க. நல்லா கண்ணாடி மாதிரி இருந்துச்சு, நல்லாவே தெரிஞ்சிச்சு மாவு உள்ளாகிறது. பாருங்கள் எப்படி க்ரே கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள் மாவு. இதை நான் வந்து கோலா போடுறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன்.